அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நவகிரகங்களில் இருக்கக்கூடிய தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இந்த மாதம் சூரிய பகவானோட அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது ஏற்படும் தாக்கத்தையும் அவர் சில கிரகங்களோடு சேர்வதால் உருவாகும் யோகங்களும் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கும், என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும், அது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட ராசி. கன்னி ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை அப்படின்னு 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரருக்கும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சீங்கன்னா இந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இது பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசிக்காரங்க புதன் கிழமையில் நாராயணன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுள் நாராயணன், ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால புதன் கிழமையில் நாராயணன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நாம இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே புதன் பகவான் ராசி அதிபதி உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம். பெரும்பாலும் நீங்கள் அறிவாயுத்தாலேயே உலகத்தையே வெல்லக்கூடிய குணாதிசயம் அப்படிங்கிறது உங்ககிட்ட நிறைய இருக்கும். 12 ராசிகள்லையுமே இந்த கன்னி ராசிகளோட குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டுதான் இருக்கும். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாக திகழ்வீங்க. புதிய கண்டுபிடிப்புகளில் ஆர்வமிக்க நபர்களாக இருப்பீங்க. உங்களை எல்லாமே பேச்சில் அவ்வளோ சீக்கிரம் வெல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் அபார ஞாபக சக்தி கொண்ட நபர்களாக இருப்பீங்க. நீங்கள் பேசியதுலேருந்தே உங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் எதிராளிக்கு உணர்த்தக்கூடிய வகையில் உங்களோட பேச்சு திறமை இருக்கும். ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு வாதிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எதிராளி ஓடுற அளவுக்கு இருக்கும் உங்களோட வாக்கு திறமை. ஏன்னா உங்களோட வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாக்கு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே அதற்காக திமிரு பிடிச்சவங்க அப்படிலாம் கிடையாதுங்க. கனிவான உள்ளம், கணக்கு புலிகளாக திகழ்வீங்க இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனோபலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அப்படியே மனசு உடஞ்சி நில குளிஞ்சு போகிறதுலாம் உங்களுக்கு ஆகவே ஆகாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு தைரியமாக செயலாற்றக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. அறிவாயுதம் ஏந்திய எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறுவதற்கு குறிக்கோளாக இருப்பீங்க. இன்சொல் இருக்கும். பெண்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் தருவதாக நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். இயல்பிலேயே மற்றவங்களுக்கு உதவும் குணம் உங்ககிட்ட சிறப்பாக இருக்கும். இந்த கன்னிராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சூரியனோட அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை தொடர்பான பயணங்கள், ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்குது. நீங்கள் உங்களோட பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பையுமே இந்த மாதம் பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. பங்கு சந்தை முதலீடுகள் லாபம் தரக்கூடிய வகையில் அமையும். உங்களோட வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் கடினமாக உழைச்சிங்கன்னா வெகு மதிப்பை பெறுவீங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்பும் ஆதரவும் அதிகரிச்சிருக்கும். முக்கியமான வேலைகளை நிறைவேற்றும் உங்களுடைய தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சரியான முடிவுகளில் நேர்மையான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. எவ்வளவு சிறப்பாகவோ நான் என்னோடய பணிகளை செய்கிறேன், ஆனால் அதற்கான பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க உங்களோட ஜாதக ரீதியாக அதற்கான தீர்வை காண முடியும். ஜாதகம்னு சொன்ன உடனே நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருக்க எந்த ஒரு தீர்வுமே சரியாக இல்லை அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்கிறாங்க.
நீங்கள் ரொம்ப இந்த அங்கே சரியாக சொல்லுவாங்க, இவங்க சரியாக சொல்லுவாங்கன்னே மற்றவங்க போய் பார்த்துட்டு வந்த இடத்த நீங்களும் நிறைய பேர்கிட்ட போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் எதுவுமே உங்களோட வாழ்க்கையில் சரியான முன்னேற்றத்தை கொடுத்துருக்காது. எங்கேயுமே போக தேவையில்லைங்க. ஃபோன் மூலியமாகவே உங்களோட கையிலேயே அதற்கான தீர்வு இருக்குது. ஃபோன் மூலியமாகவே உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் நிறை குறைகள் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே உங்களோட வீட்டில் இருந்தபடியே கேட்க முடியும். ஒரு நம்பர் சொல்கிறோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்யணும், இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான பிரச்சனை தொடருது, அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட என்ன பண்ணும் அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்களா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு தரோம். இந்த நம்பர் கட்டாயம் உங்களுக்கு பல வகையிலுமே பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நம்பரை உங்களுக்கு தரோம். தொடர்ந்து நாம் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாவதற்கான சூழ்நிலை அமையப்போகுது. ஏற்கனவே சொன்னது போல தாங்க, நீங்கள் இந்த ஆன்மீக நாட்டம் இந்த மாதம் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தோட குல தெய்வ கோவில் சென்று வழிபடுவது உன்னதமாக பார்க்கப்படுது. நிதி சார்ந்த விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நன்மை பலவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களோட சிறப்பான செயல்களால். உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் நிறைய மருத்துவ செலவு செஞ்சு வருத்தப்பட்டு இருப்பீங்க. இந்த மாதம் மருத்துவ செலவுகள் குறைந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையிலையுமே மகிழ்ச்சியும் உங்களோட ஆரோக்கியமும் மேம்பட்டு காணப்படும். வேலை தேடக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது உங்களோட ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனோடு கூடியிருக்கிறார். அதனால் எவ்வளவு முன்னேற்றம் இருக்கோ அந்த அளவுக்கு விரயங்களுமே இருக்கத்தான் செய்யும். வீடு மாற்றம், இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் திடீர்னு ஒரு மாதிரி இருக்கும். கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களோட வேலைக்காக எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் கடன் வாங்குங்க. நிறைய வீண் விரயத்திற்காக கடன் வாங்குறத கட்டாயம் நீங்கள் குறைக்கணும். கடமையை சரிவர செய்ய முடியாமல் கொஞ்சம் மன வருத்தத்திற்கு ஆளாகலாம். அதனால் எந்த ஒரு பணியும் எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு செயலாற்றுவது உகந்ததாக அமையும். உற்றார் உறவினர்கள் கிட்ட பகை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகிறதும் சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களோட தொழில் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலக நேரிடலாம். அதனால் கொஞ்சம் உங்களோட தொழில் விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் உங்களோட வார்த்தைகளில் கனிவை மேற்கொள்ளணும். எதிர்மறையான சிந்தனை அதிகரிக்கும். எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாமல் போகிற மாதிரி இருக்கும் உங்களோட சூழ்நிலை. மனதை ஒரு நிலைப்படுத்தி இந்த தியானம் யோகா இது எல்லாமே மேற்கொள்ளுங்க. அது மனதிற்கும் உடலுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஜென்மத்தில் உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய கவலை வந்தாலுமே அது எல்லாமே போராடியே முடிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதனால் மனசை தைரியமாக இருங்க. எந்த ஒரு சச்சரவையும் கண்டு மனம் சஞ்சலப்படாதீங்க. மனம் குலையாமல் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய அம்சங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்த வரைக்குமே உங்களுக்கு தொழில், வியாபாரம், குடும்ப உறவுகள் இது எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. ஆனாலுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிறதும் கோபப்படாமல் இருக்கிறதும் ரொம்பவும் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். அதே போல் என்ன பணிகளை செய்கிறோம், அதை எப்போ செய்யணும், எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லதாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் கோபத்தை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல நேர்மையான பலனையுமே பெறக்கூடிய வகையில் அமையும். கோபம்தான் உங்களோட வாழ்க்கையில் நிறைய உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கும். எல்லா விஷயத்தையுமே சரியாக ஆராய்ந்து சரியான முடிவுகளை வழங்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. அதில் வளர்த்துக்கோங்க, நல்லதாக இருக்கும். இல்லத்துலேயுமே உங்களோட குழந்தைகள், மனைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயுமே வாக்குவாதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வார்த்தைகளில் கனிவை மேற்கொள்ளுங்க. குழந்தைங்க கிட்ட அன்பாக பேசுங்க. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. உங்களோட தாய் தந்தையரின் ஆதரவு உங்களுக்கு தொழில் விஷயத்தில் பக்கபலமாக இருக்கும். அதனால் அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் வகையில் அமையும். அதனால் அவங்களையுமே எந்த ஒரு மனசில் பாதிக்கப்படக்கூட எந்த ஒரு பேச்சும் செயலும் இல்லாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும்.
போதுமான வரை இந்த மாதம் நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் எந்த ஒரு செயலிலுமே ஈடுபட்டால் ஒரு சிறப்பான பலனை பெற முடியும். சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.